நம்ம பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. நான் பிறந்தது நான் சந்தோஷம் அடைகிறதுக்கு என்ன இருக்குது? என்னால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா? அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களா? அப்பொழுதுதான் அது பொருள் புதிந்ததாகும் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்ப்பா. நீங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? இது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலா பிரேயர் பண்ண போகும்போது நம்ம மனசுல என்ன சொல், வேலை முடிஞ்சிருச்சு கடவுள்கிட்ட சொல்லிட்டோம்ல. அண்ணா சிரிச்சுக்கிட்டே வெளில வந்தாளா இல்லையா? என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அண்ணாட்ட. என்ன புள்ள பிறந்துருச்சா, உனக்கு புள்ள உண்டாயிருச்சா? இவ்வளவு சிரிப்பா சொல்லிட்டேன்ல வந்துரும் அப்படின்ட்டு போனாலாம். சோ பிரேயருங்கிறது நம்பிக்கை தானே. நீங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் அப்படித்தானே? என்ன சரி, இது ஸ்ரீபெரும்புத்தூரா? பூனமல்லிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யார் யார் பதில் சொன்னியோ யாருமே இன்ஜினியர் கிடையாது. கேட்ட கேள்விய எப்படி தெரியுமா எதிர்கொள்ளணும்? எப்படி போற? நடந்து போனா இவ்வளவு நேரம் ஆகும், பஸ்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், சைக்கிள்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், கார்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், காலேஜ் பஸ்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும் சொல்லணும். குவான்டிபிகேஷனுக்கு பேரு தான் இன்ஜினியரிங் தவிர குவாலிபிகேஷனுக்கு பேர் இன்ஜினியரிங் கிடையாது. நம்மில் பல பேர் என்ன தெரியுமா செய்யறோம்? இங்கிலீஷ் பேசணுங்கிறதுனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல போய் சேர்ந்துடுறாங்க. சார் எனக்கு தெரியும், இங்கிலீஷ் பேசுறதுக்கும் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. படிச்சவங்களுக்கு தெரியும், சம்பந்தமே கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது லாங்குவேஜ். லாங்குவேஜ்க்கும் லிட்டரேச்சருக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. லாங்குவேஜ் ஸ்கில்ங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். வீட்டுல சுமாரா ஒரு மாதிரியா அப்படி மண்ணாக்க பார்த்தே போயிட்டு இருந்தா சைக்காலஜில போய் சேர்த்து விட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சப்ஜெக்ட் ஊட்டில இருந்து படிக்க வந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி அனுராதான்னு, ஊட்டியில அவ பிறந்தா படகாஸ்ல. அவங்க அப்பா கொண்டு போய் பாட்னில படிக்க வச்சுட்டாரு அவளை. நான் அங்கதானே பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அந்த பிள்ளைங்க லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட். அவ பாட்னி தான் படிச்சா, ஆனா இப்ப பிரெஞ்சு டீச்சரா இருக்கிறா. எதை படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம்ங்கிறது இருக்கு. நான் தமிழ் லிட்டரேச்சர் தான் படிச்சேன். தமிழ் லிட்டரேச்சர், பிஹெச்டி இன் லிட்டரேச்சர் நான் படிச்சேன். நான் எம்ஏ லாங்குவேஜ் படிச்சுட்டு தமிழ் தான் படிக்கிறோம், தமிழ் தான் படிக்கிறோம் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. எங்க காலேஜ்ல இப்போ மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு பிஹெச்டி வாங்குறவங்களுக்கும் ஒரே சம்பளம், தமிழ் படிச்சுட்டு நான் பிஹெச்டி வாங்கிட்டு இருக்கேன் எனக்கும் ஒரே சம்பளம் தான். என்ன படிக்கிறோங்கிறது அல்ல, எப்படி படிக்கிறோம், அதை எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறது இருக்கு. எனக்கு தெரிஞ்சுப்பா, நீங்க யார் என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் என் மகன் வயது உங்களுக்கு. எனக்கு பொண்ணு கிடையாது, பையன் தான். என் பிள்ளை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். உன் தாய் வயது எனக்கு. ஒரு விஷயத்த சொல்றேன், காலேஜ்குள்ள நுழைஞ்சல, காலேஜ் விட்டு வெளியில போகும்போது கையில மினிமம் 10 அப்பாயின்மெண்ட் லெட்டராவது வாங்கிட்டு போ. 10 அப்பாயின்மெண்ட் லெட்டராவது கேம்பஸ்ல வாங்கணும். அதுல நீ செலக்ட் பண்ணணும், இதுக்கு நான் போறேன், இதுக்கு நான் போல அப்படின்னு நீ செலக்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. 10வது படிக்கும் போது என்னன்னு சொல்லி படிக்க வச்சாங்க? 10வது மட்டும் பாஸ் பண்ணிடு அப்படித்தானே சொன்னாங்க. நம்பி படிச்சியா இல்லையா? விட்டாங்களா? என்ன சொன்னாங்க? +2 மட்டும் பாஸ் பண்ணிட்டல, விட்டாங்களா? இன்ஜினியர் மட்டும் வாடி, நீ இன்ஜினியர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இருக்குது உனக்கு. அப்புறம் என்ன பண்ண போறேங்கிறது இருக்குது இல்ல. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். அந்த வாய்ப்புகளை உத்தரவாதமாக நீ எப்படி மாற்ற போகிறாய்? நான் என்னுடைய வாழ்க்கை உத்தரவாதமாக மாற்றினேன். எனக்கு இருக்கிற வாய்ப்பை நான் மாற்றினேன். எனக்கு இருக்கக்கூடிய மொழி அறிவை நான் மாற்றினேன். என் மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. இந்த உலகம் எனக்கு பேசுவதற்காக வற்புறுத்திய மொழி ஆங்கிலம். நான் ஒன்னு சொல்றேன், வீட்டில் என் தகப்பன் பேசிய மொழி உருது. ஆனால் நான் சொல்லுகிறேன், 4 மொழி எனக்கு தெரியும். கூடுதலாக என் தாயின் மணி வயிறு எனக்கு தந்த மொழி தமிழ். இந்த 5 மொழி தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல, இந்த 5 மொழியில நான் யோசிச்சு முடிவு பண்ணேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எழுந்து நிற்கின்ற பொழுது எனக்கான உலகம் எனக்கு வசப்பட்டது.
உனக்கு எதுல பேஷன் இருக்குன்றத பாரு. பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் செய்யும் தவறு என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் எதை வேடிக்கை பார்க்கிறார்களோ அதை பார்த்து கொண்டதுதான் பேஷன் என்கிறோம். கிடையாது. உன் ஆழ் மனம், உன்னுடைய ஆன்மா ஏதோ ஒன்றை நேசிக்கும். அந்த ஏதோ ஒன்றின் பின்னால் உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறாயா? கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்னா, பல நேரங்கள்ல இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போனார்ல, எல்லாம் கவனமா ஒரு பக்கம் போச்சா இல்லையா? காலில இருந்து வெப்பத்துல உட்காந்துருக்கோம், நான் வைத்தால பேசிட்டு இருக்கிறேன். நம்ம கவனத்தை ஒருத்தர் இப்படி வந்து இப்படி பார்த்துட்டு போறதுக்குள்ள புடிச்சிட்டு போயிட்டா இருப்பாரு. இதுதாங்க என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட் மீது உன் கவனத்தை செலுத்தாதே. எந்த குழந்தை அந்த பக்கம் திரும்பாமல் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்ததோ அது ஜெயிக்க பிறந்த குழந்தை. இல்லை என்றால் இப்படி திரும்பி ஒன்னும் இல்ல, உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு இங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு டீ கப் கொண்டாந்து இங்க மேடையில வச்சா போதும், எல்லாரும் அதான் முடிஞ்சது. வாழ்க்கையில் பல நேரங்களில் வாய்ப்புகள் நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதனால் இல்லாமல் போகிறது என்பதனை மனதில் கொள்ளுங்கள். இந்த வயதில் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதுதான் உன் கவனத்தை சிதறடிக்கிற. இந்த வினாடியில இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் பேசிட்டு இறங்கிடுவேன். இந்த 10 நிமிஷத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறது 2 பேர் தான். ஒரு ஆளு உன் வலதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொரு ஆளு உன் இடதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த 2 பேர் தான் உன்னை வந்து இப்போதைக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கையில வச்சிருப்ப இத வச்சிருக்காங்களா சார்? இதுக்கு நான் கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன் சார். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த பெரியவங்களுக்கு சொன்னா, ஆனா சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லி முடியல ஃபாதர். 18, 19 வயசு பிள்ளைங்க தான் இதை இப்படி யூஸ் பண்றாங்களே. 20 அப்படிதான் இருக்கு, 25 அப்படிதான் இருக்கு, 30 அப்படிதான் இருக்கு, 35 அப்படிதான் இருக்கு, 40 அப்படிதான் இருக்கு, 45 அப்படிதான் இருக்கு, 50 அப்படிதான் இருக்கு, 55 அப்படிதான். யாருக்குமே இதை பயன்படுத்த தெரியல. It's a beautiful gadget, but we don't know how to use it. இந்த பிள்ளைங்க இது ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காங்க. நான் வெளியில இருந்தானா நான் அடிச்சுப்பேன். அந்த அளவுக்கு கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட், வைஃபைக்கு ஒரு பாஸ்வேர்ட். கடவுளே, இவ்வளவு பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிருந்தேன்னா எழுதாமலேயே PhD முடிச்சிருவேன் சார். நானு எழுதவே மாட்டேன் சார், முடிச்சிருவேன். ஒண்ணு இருந்தா ஒண்ணு மறக்கிற நேரத்துல அப்படி வச்சிருக்கிறானுங்க ஞாபகம். அவ்வளவு பாஸ்வேர்ட். ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குது, அவகிட்ட இந்த அப்பாவுக்கு போன் பண்ணணும்ப்பா, போனை கொடுனா பாதி மயக்கம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. போன கூட என்ன புடிங்க வாங்கி போட்டா பாஸ்வேர்டு இல்ல, பாஸ்வேர்டு சொல்லுனா அப்படிங்குது. அப்பாக்கு எப்படி சொல்றது, அம்மாக்கு எப்படி சொல்றது? சரி இந்த நீயே போடுனா உடஞ்ச கையில போடுதுங்க. நான் எட்டி பார்த்தேன், மயக்கம் விழுந்துருச்சு, நான் மறுபடியும் கூப்பிடணுமே. பார்த்தா சூன்யம் வைப்பாங்க தெரியுமா, அதுல ஒரு சக்கரம் போடுவாங்க தெரியுமா, ஒரு ஸ்டார் போட்டு ஒரு W போட்டு அதுக்குள்ள ஒரு Z போட்டு அதுக்குள்ள ஒரு T போட்டு எங்கேயோ கொண்டு வந்து அந்த டீயை சுத்தி கொண்டு போய் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அப்பதான் திறந்துச்சு. அவ்வளோ திருட்டுத்தனங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பிள்ளைகளா, இன்னொரு 5-6 வருஷத்துல கல்யாணம் ஆகும் தானே? அவ்வளோ நாளா ஆகும் தானே? நல்லா தெரிஞ்சுக்க, ஜாதகம் எல்லாம் மாத்திக்காத. அந்த பொண்ணுடைய போனு உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும். உங்ககிட்ட இருக்கிற போன அந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வை, கல்யாணம் நடந்துரும். வாழ்க்கை யாரிடத்தில் எளிமையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பிழை இல்லாத, குற்றம் இல்லாத, ரொம்ப சுலபமான வாழ்க்கை வந்து சேர்கிறது. இந்த வயதிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குழப்பத்திற்குள் ஆட்பட்டு கொண்டால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதற்காக இந்த தாய் சொல்லுகிறேன், கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்கோங்க. டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். தப்பு நடந்திருந்தா நம்ம பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா
அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. இவ்வளவுதான் உன்னிடத்தில் என்னால் சொல்லிவிட முடியும். வேறு எப்படி உன்னை சொல்லுவது? இந்த குழந்தைகளிடத்தில் இந்த இந்த எனர்ஜி இருக்குல்ல சார், இந்த எனர்ஜி. நான் வரும்போது பிரின்சிபல் கிட்ட கேட்டேன், டீம் ஏதாவது நேஷனல் போறீங்களா, ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இன்ஜினியரிங் காலேஜ்ல கிரவுண்ட் பயன்படுத்துற மிக குறைவான கல்லூரியில் ஒன்றாக சென்ட் ஜோசப் கல்லூரி விளங்குகிறது. மிக குறைவான கல்லூரி சார். இவர்கள் உடலையும் உறுதி செய்து கொள்கிறார்கள், உள்ளத்தையும் புத்தியையும் உறுதி செய்து கொள்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. பெண்கள் இருக்கிறீர்கள், நான் பார்த்த இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பட் டீசென்ட்டா நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி விளங்குகிறது என்பதனை உங்களிடத்தில் நான் இந்த தொலைக்காட்சியில் பதிவு செய்கிறேன். நுட்பமான விஷயம் என்ன தெரியுமாப்பா, உங்களை போல்தான் நான் வருகின்றவள். வேறு ஒரு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பில் இருந்து பிறந்து ஒரு 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய போறேன், நிறைய பேசுறேன். என்ன ஒரு குறிப்புனா, என் டிக்கெட்டை இது வரைக்கும் நான் வாங்கினது இல்லை. நான் வந்து வாங்கினதே இல்லை. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பேங்காக், ஹாங்காங், சுவிட்சர்லாந்து, அடுத்த மாசம் 27ஆம் தேதி சுவிட்சர்லாந்து போறேன். எல்லா நாடுகளிலும், பல உலக நாடுகளில் அவர்கள் டிக்கெட் போட்டு நம்மள வந்து பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? இதை சொல்வதற்காகத்தான் வந்தேன். எப்படி அதை வடிவமைத்துக் கொள்ள போகிறாய் என்பதுதான். I have started my life at the age of 12. உனக்கு 17-18 வயது இருக்கிறது. இன்னும் 5 வருடங்களை ஏற்கனவே வீணடித்து இருக்கிறாய். Start your life today. இன்றைக்கு முடிவு செய்தால் தான் 45-48 வயதில் என்னை போல் சில விஷயங்களை சாதிக்க முடியும். But you have to start earlier. இல்லனா நீ லேட்டா ஸ்டார்ட் பண்ணா லேட்டா ஈல்டிங் கிடைக்கும். வாய்ப்புகள் உன் வாழ்க்கைக்கு வந்து சேர்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது. Don't allow yourself to distract. இவங்க சொன்னாங்க, ஒரு வாக்கு கொடுத்திருக்காங்க. கீழே இருக்கிற வாக்கியத்தை படி. from you to transform. நல்ல அழகான சொல்லுங்க அது. from you to transform. யோசிப்பார். நான் மொழி ஆசிரியை, மொழியின் மீது எனக்கு கவனம் உண்டு. எல்லார்கிட்டையும் என்ன வார்த்தை வாயிலிருந்து வருதுங்கிறது தான் நான் கவனமா பார்ப்பேனே. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் அவர்கள் புரிதல், அவர்கள் புரிதல் தான் அவர்கள் எண்ணம், அவர்கள் எண்ணம் தான் அவர்கள் பழக்கம், அவர்கள் பழக்கம் தான் அவர்களுக்கு வாழ்க்கை. என்ன ஓடும் வாயிலிருந்து வருது. சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் வாசலை மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எப்படி மிதிக்க போற? சொல் பாருங்க. நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். எவ்வளவு அகோரமா இருக்கும். செத்து போனவங்க நம்ம மூஞ்சில முழிச்சா மாட்டேன்னு சொல்றாங்க. அது எப்படி? அது வரம் தானே, அது எப்படி சாபம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் தெரியாம தான் கேட்கிறேன். தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். சதீஷ் இங்க வாயேன். என்ன, நான் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டான்ல அவன். சொல், சொல்லில் கவனம் வையுங்கள். இதோ இந்த சொல் என்ன சொல்கிறார்கள்? obey your parents. என்ன அர்த்தம்? நான் சாதாரணமா சொல்றேங்க. இந்த உலகத்தில் தட்டுக்கெட்ட தங்கை உண்டுங்க, கெட்டு போன தாரம் உண்டுங்க, கெட்டு போன அம்மா கிடையாதுங்க. இல்லீங்க, அம்மா கெட்டு போனவர் கிடையாதுங்க, அப்பா கெட்டு போனவர் கிடையாதுங்க. இந்த 2 விஷயங்களை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அடுத்தவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் நமக்கான தாய், நமக்கான தகப்பன் இருக்கல்ல, அது இந்த உலகத்தில் நமக்கு மட்டுமே கிடைத்த வரம் என்பதனை நினைவில் வைத்து. அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க தான், உனக்கு பிடிக்காததான் சொல்லுவாங்க. சும்மா அதே சொல்ல, இத்தனை வாட்டி சொல்ல, ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்கிற. எங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்ட தட்டுல கை கழுவாத. இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஏன் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா நான் அந்த பேச்சை இது வரைக்கும் கேட்கல, அதனால சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேட்கிற வரைக்கும் நாம அதை கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. பைக் எடுத்தேன்னா ஃபாஸ்டா ஓட்டாதப்பா சொல்றாங்கன்னா காதுல கேட்டுக்கணும். உன்ன ஒரு விஷயம் தெரியுமா? ஹீல் ஆஃப் ஹெர்குலிஸ் கேள்விப்பட்டிருக்கியா? என்னது ஹீல் ஆஃப் ஹெர்குலிஸ்? ஹெர்குலிஸ் ஹீல்
அது ஒரு 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 மித், ஒரு ப்ராவர்ப், அது கிரீக் மித். ஹெர்குலிஸ்க்கு நீ வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய் படம் பார்த்திருக்கியா? அண்ணன் பார்க்காத. விக்ரம் பார்த்திருக்கியா? அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ண முடியும்? பென்ஹர் பாத்தியா? வேர்ல்டு கிளாசிக் மூவின்னு சிலது இருக்கு, பாத்துரு. மூவி அப்படிங்கறது என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா மாத்தி விட்டுருக்காங்க. இட் இஸ் நாட் an entertainment factory. அது வேற. பாரு, உலக படங்களை பாரு. 11 வருஷம் நான் சென்சார் கமிட்டில இருந்தேன், அதனால சொல்றேன். நீ பார்க்காததெல்லாம் பார்த்திருக்கேன். நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பார்த்திருக்கேன். நீ காசு கொடுத்தும் பார்க்க முடியாததை காசு வாங்கிக்கிட்டு பார்த்திருக்கேன். அதனால் சொல்லுகிறேன், have some awareness. ஹெர்குலிஸ் ஹீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெர்குலிஸ் வந்து ஜியூஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கும் ஒரு தேவதைக்கும் பிறந்தவன். அந்த தேவதை என்ன பண்ணுவா, அவளை கையில தூக்கிட்டு சபிக்கப்பட்டுவா, கீழே வந்துருவா, ஹெர்குலிஸ கையில வச்சுட்டு இருப்பா. ஹெர்குலிஸ வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுனால அவ என்ன பண்ணுவா, போய் புனிதமான அந்த தண்ணீர்ல அவனை முக்கி எடுப்பா. அப்படி முக்கி எடுக்கும் பொழுது ஒரு கால் இருக்குல்ல, அந்த ஆங்கிள், அந்த கால்ல பிடிச்சுதான் முக்கி எடுப்பாளா. அந்த தண்ணீர் படாத அந்த ஹீல் இருக்குல்ல, அந்த கால்ல இருக்க ஆங்கிள், அந்த ஆங்கிள்ல மட்டும் அவனுக்கு எந்த அம்பு பட்டாலும் அவன் செத்துருவான். மற்ற உடம்புல அவனுக்கு எங்க பட்டாலும் சாவு கிடையாது. அது வந்து ஒரு பலவீனம், நம் பலவீனம். அது புனித நீர் படாத இடம் நம் பலவீனம் என்று கிரீக் நமக்கு சொல்லி தருகிறது. நம் இந்திய திருநாட்டின் பேரிலக்கியம் ஒன்று உண்டு, மகாபாரதம். அந்த மகாபாரதம் சொல்கிறது, இந்த துரியோதனனுடைய உடம்புல எங்க அடிச்சாலும் அவன் சாவ மாட்டான், தொடையில அடிச்சா மட்டும் செத்து போயிடுவான். அது என்னன்னு நான் கேட்டேன். அது என்னன்னா, காந்தாரி வந்து அவங்க அம்மா முடிவு செய்யறாளாம், கிருஷ்ணனுக்கு வந்து இவனை பலி கொடுக்க கூடாது அப்படின்றதுனால தன் கண்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அருளையும் அவன் உடம்புல பாய்ச்சி அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அவன் அப்படியே பிறந்த மேனியா வர சொல்லுவான். அவன் பிறந்த மேனியா அம்மாட்ட போகும்போது கிருஷ்ணன் வந்துருவான். கிருஷ்ணன் நினைப்பான், இவன் போய் காந்தாரி முன்னால நின்னுட்டானா இவனை கொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னு. டே என்னடா எங்கடா போற அப்படின்னு கேட்பான் கிருஷ்ணன். அம்மாவை பார்க்க போறேன். அம்மாவை தான் பார்க்க போற, அம்மனம்மா போற. அம்மா அப்படிதான் வர சொன்னான். என்ன இருந்தாலும் பெண் இல்லையா, மறைக்க வேண்டியதா மறைச்சிட்டு போடா. சி, எனக்கே பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு, அம்மா எப்படிடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் என்ன செய்வான், கேட்பார் பிள்ளை. நேரா என்ன பண்ணுவான், ஒரு வாழையில எடுத்து இடுப்புல மறைச்சிட்டு போய் அம்மாட்ட நிப்பான். அம்மா கேட்பா, நாளைக்கு உன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னார்கள், நான் பார்க்கிறேன், நானா கடவுளான்னு பாத்துக்கிறேன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அவ்வளவு பெரிய விஷயம் அது. நீ சாதமா நினைக்காத, நான் என் மகனை நினைத்து பேசுகிறேன் என்று நினைக்காத, உன் தாயை நினைத்து பேசுகிறேன். அவ என்ன செய்யறா, வந்து விட்டாயா துரியோதனாம்பா, வந்துட்டேம்மா. கண்ணை எடுப்பாங்க. இதுவரைக்கும் அவள் கண் திறந்து பார்த்ததே இல்லை. திருதராஷனை திருமணம் செய்து கொண்டது முதல் பல 100 ஆண்டுகள் பார்த்ததே கிடையாது. கண்ணை மூணவதான் திறந்து இப்படி பாப்பா, கண்ணுல இருந்து வெளிச்சம் அப்படியே போகும், உடம்புல ஃபுல்லா அப்படியே பாய்ச்சிட்டு இடுப்புல அந்த பகுதியில மட்டும் அவன் கண் படாது, அப்படியே கீழே வச்சு பாத்துருவா. பார்த்துட்டு, தவறு செய்து விட்டாய துரியோதனா, ஏனடா இந்த பகுதியை மறைத்து வைத்திருந்தாய்? கிருஷ்ணன் சொன்னானம்மா, கிருஷ்ணன் வஞ்சகன். எப்படி நான் என் பிள்ளையை இழந்து அழப்போகிறேனோ, யாரும் இல்லாமல் நான் சாக போகிறேனோ, அப்படியே அனாதையாக அவன் சாவான் என்று காந்தாரியால் சபிக்கப்பட்டவன் கிருஷ்ணன். அப்படிதான் அவன் சாவு நடந்தது. யோசிச்சு பாருங்களேன், துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிபட்டாலும் அவனுக்கு சாவு கிடையாதுங்க, தொடையில அடிபட்டா அவனுக்கு சாவுங்க. தாயின் பார்வை, தாயின் கருத்து படாத வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் ஏதேதும் ஒன்று இருந்தால் என் குழந்தையை சுதாகரித்துக் கொள்ளது உன் தாயிடம் சொல்லிவிடு, இல்லை என்றால் அது உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆகும். அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி மறைப்பதாக இருந்தால் எதையும் நீ அப்படி செய்யாதே. வாழ்க்கையில் அப்படி நீ எந்த விஷயத்தில் கையில் எடுத்துக்கொள்கிறாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துணையாக வரும் என்பதற்காகத்தான் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் என்று எழுதி கொடுத்தது. உன் தாயை கனம் செய்வாயாக. இருக்கின்ற பொழுதும் கூட என்னங்க சொல்லிட்டு போனாரு, இதோ உன் தாய் என்று ஒருவனுக்கு காட்டி கொடுத்து போகல, தாயை சொல்லிட்டு போகல. நாம் அந்த தாயை எப்படி மனதில் வைத்திருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளே, இந்த வயதிலே நமக்கு சில கவன சிதறல்கள் வரும். இந்த தாய் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன், நான் சொல்றது எல்லாருக்கும் எல்லா விஷயம் புரியணும்ன்றது கிடையாது.
பெண் குழந்தைகள் கேட்பது போல் ஆண் குழந்தைகள் என் பேச்சை கேட்க இல்லை. கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அங்க முகம் தெரியுது, இங்க முடி தெரியுது. முடினா இப்படி தெரியும், முகம்னா கேட்டுட்டு இருப்பா. கொஞ்சம் கேட்டுக்கோ, சில நிமிடங்கள் தானே. வாழ்க்கையில் எப்பொழுதோ நீ ஏதோ ஒரு விஷயத்திற்கு போகின்ற பொழுது இந்த தாய் சொல்வது ஞாபகம் வருமா இல்லையா? வாங்கி வைத்துக்கொள். எத்தனையோ விஷயங்களை படித்து, எத்தனையோ விஷயங்களை உள்வாங்கி, எத்தனையோ கோடானு கோடி மக்களை சந்தித்து வருகின்றவள் நான். என் உதடுகளில் இருந்து உதிரக்கூடிய வார்த்தை நீ எப்பொழுதோ எங்கேயோ சந்திக்க போகின்ற ஏதோ ஒரு விஷயத்திற்கு தீர்வாக இருக்கலாம்.